அருண் விஜயோட ரத்தத்தில மூவிக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மூவி வர டிசம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. மூவி எப்படி இருக்க போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக நம்ம ஜிவி பிரகாஷோட இம்மார்டல் மூவிக்கான ட்ரீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம விஜய் தேவகொண்டாரோட அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில் ரவுடி ஜனார்த்தனா. விஜய் தேவகொண்டா கீர்த்தி சுரேஷில் நடிக்கிறாங்க. மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி மூவிலேருந்து ஒரு புது போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டரில் ஜனவரி 10 வரப்போகுதுன்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவிஸுக்கு வெளியே ஒரு பக்கம் அரசியல் இருக்குன்னா மூவிக்குள்ளேயுமே அரசியல் இருக்கும். ஜனநாயக ஒரு கமர்ஷியல் படம். இது பொலிட்டிக்கல் டச்சோட இருக்கும். பராசக்தி உண்மை கதை மையப்படுத்தி வருது. அதுக்குள்ளேயுமே பொலிட்டிக்கல் பேக் ட்ராப் இருக்கும். ஸோ இந்த 2 மூவிஸோட படத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குது, வெளியும் அரசியல் இருக்குது. மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அபிஷன் ஜீவனோட வித் லவ் மூவியோட ஃபர்ஸ்ட் சாங் இப்போ வந்திருக்கு. சாங் கேட்க நல்லா இருக்குது. சாங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.